நம்ம ஒரு குட்டி குட்டி பிரெட்ஸ் செய்ய போறோம், ரவுண்ட் ரவுண்டா. ஸோ அதுக்கு வந்து இந்த சைலம் ஹஸ்க் இருக்குல்ல, இதில் யூஸ் பண்ணி சிக் பீஸ் வச்சு கொண்டக்கடலை அதை யூஸ் பண்ணி நான் செய்ய போறேன். இது வந்து இந்த சுகர் பேஷண்ட், கான்ஸ்டிபியூஷன் உள்ளவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இதுல நிறைய 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 ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் நிறைய மறந்துட்டேன் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம். ஓகே, இதை வச்சுதான் நான் பண்ண போறேன். இதையும் வச்சு இது வந்து இப்ப நான் புதுசா வாங்கினேன். இதையும் நான் புதுசா வாங்கினேன். இதோட விலையை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா யாராச்சும் இது அவங்களுக்கே இலவசமாக தரப்படும். சாரி, இலவசம் என்னுடைய அன்பளிப்பாக தரப்படும். இதோட விலையை மட்டும் நீங்க கரெக்டா யாராவது கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. யாரையும் நான் சொல்லல. ஓகே, நான் சொல்லல. இது யாராவது கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கே பரிசாக தரப்படும். கமெண்ட்ல யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ மாதிரி வாங்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுல நீங்க வந்து மைக்ரோ ஓவன்லயும் வைக்கலாம், நல்ல ஸ்ட்ராங் வெயிட். ஓகே, நான் அந்த சிக் பீஸை வந்து நான் அந்த பிளெண்டர்ல போட்டு அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இத வந்து இந்த மிக்சிங் பவுல்ல இப்ப இந்த சிக் பீஸ் அதான் கொண்டக்கடலை மாவு இருக்குல்ல, இத வந்து இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். நான் கையால வலிச்சு விட்டுக்கிறேன். இதை எனக்கு கட் பண்ணிட்டேன். இது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா, அப்படியே ஒயிட்டா அந்த ஈனோ சால்ட் அந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அது வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்புறம் இந்த பேனை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சிட்டு இதை வந்து செட் பண்ணும் போதுதான் பேக்கிங் சோடா போடணும். அதுல ஒரு 3/4 ஸ்பூன் போட போறேன் நான். சரிங்களா? இப்ப இதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இதை இப்ப மிக்ஸ் பண்ண இப்ப இது வந்து இவ்வளவு தளர்த்தியா இருக்குல்ல, இப்ப உங்களால பால் பிடிக்க முடியாது. இதை இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நான் இதுல வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நம்ம உள்ள ப்ரீஹீட் பண்ணிருக்கோம்ல, அதுல அந்த ரவுண்ட் பால்ஸை வச்சோம்னா கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு அழகான உருண்டை பிரெட் ரெடி. ஸோ இந்த ஹெல்த்தி பர்கர் பண்ணோட பேட்டர் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டேன். இதுல கொஞ்சம் ஹர்ப்ஸ் போடுறேன். ஸோ இதில் நீங்கள் எப்படின்னா 2ஆ கட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து பேட்டிஸ் வச்சு நீங்கள் பர்கர் மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பட்டர்ல வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மிக்ஸ் பண்ணி அதில் வந்து தடவிட்டு, இல்லை ஹனி கூட தடவி அதில் அப்படியே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். யம்மியா இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண போறேன். ஓகே, நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதில் நான் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் விடணும். ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம அதில் உருண்டை பண்ணி இதுக்குள்ள நம்ம வந்து செட் பண்ணிடலாம். இது வந்து 40 மினிட்ஸ் நம்மளுக்கு ஆகும். 6 பால்ஸ் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து 40 மினிட்ஸ் ஆகும். இப்போ அது ப்ரீஹீட் ஆயிடுச்சு.
நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. அது எங்கேயாவது மிக்ஸ் ஆகாம இருந்துட போதும்னு சொல்லிட்டு நான் இப்போ கையிலேயே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாருங்க. ஓகே, பண்ணியாச்சு. இது நிஜமாவே இந்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த சைலம் அதுல உள்ள தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நம்ம இத பைண்டிங்காவும் இருக்கு நல்லா. அஞ்சு வைக்க முடியும். நான் இப்படி செட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து ஒரு செட்டும் மேல ஒரு செட்டும் வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இத நம்ம 40 மினிட்ஸ் செட் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்டார்ட். சடான். இப்பதான் மைக்ரோவன்லேருந்து எடுத்திருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும் இது எடுத்து சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஒட்டவே இல்லை, சாஃப்டாகவும் இருக்கு, மேல வந்து கிறிஸ்பாவும் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இது கூட நீங்க ஆஹ் பேர் என்னது, உள்ள வைக்கிறது, அது இல்ல, ஆ ஆ வடாப்பா, அது வச்சு சாப்பிடலாம். வடப்பா இருக்குல்ல, அது அளவுல வடா வச்சு சாப்பிடலாம். இல்ல வந்து எக் பேட்டிஸ், இல்ல சிக்கன், வெஜிடபிள், பொட்டேட்டோ, இப்படி எது வேணாலும் வச்சு நீங்க சாப்பிடலாம். ரொம்ப யம்மியா இருக்கும். ஸோ நம்ம இது கூட வந்து ஒரே பிளாக் டீயோட
சாப்பிட்டா அப்படி இருக்கும். இதை நீங்க கொண்டக்கடலையில செய்தீங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, இதுல நான் சுகர் ஆட் பண்ணல, ஈஸ்ட் எதுவுமே ஆட் பண்ணல. அதனால பாருங்க எவ்வளவு சாஃப்ட். நான் போட்ட குவான்டிட்டிக்கு உங்களுக்கு 3, 5, 6, 7, 8, 9, 10 கிடைச்சிருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.